6 அடிக்கு மேல இருக்கிற இடதுகை பழக்கமுள்ள கிரிமினல்ஸை கடுமையா விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். சார், கொலை கேஸுக்கும் இங்க வந்திருக்கவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார். கொலை நடந்த அன்னைக்கு இவங்க அங்க இல்லன்றதுக்கான எல்லா ப்ரூஃபும் பக்காவா இருக்கு சார். அப்புறம் எல்லா ரோடியும் வந்துட்டாங்க சார். அந்த சிவாஜி நகர் ஃபயாஸ் மட்டும் வரவே இல்லை சார். எல்லாரும் வந்திருக்கான்னு சொல்றீங்க, அவன் மட்டும் வரல. வாங்க சார், அது ரொம்ப மோசமான ஏரியா சார். அந்த ஏரியாக்குள்ள அவங்க அரெஸ்ட் பண்ணவே முடியாது சார். இப்படி பேசின வடநாட்டு கொள்ளக்காரனை பிடிக்க அனுப்பிடுவேன். கமான். ஓகே சார். ஃபயாஸ் கான் பாய் செத்துட்டாரு. டேய், என்னடா சொல்ற? பேசலாமா? எங்க வந்து என்ன பேசுற? யாரா நீ? பிளட் குரூப் ஓ பாசிட்டிவ். ஓ பாசிட்டிவ் பிளட் குரூப் யாராவது இருக்கீங்களா? நீ கொஞ்சம் இங்க வந்தா இவனுக்கு ஹெல்ப்பா இருக்கும். 2 நிமிஷம் பேசலாமா? ஏய், எங்க ஏரியாவுக்கு வந்து எங்க ஆளே மிரட்டுறியா? உயிரோட போக மாட்டா. என்ன சொன்ன? எங்க ஆளு மேலே கை. உன் ஏரியாக்குள்ளே வந்து உங்காளியை அடிச்சிருக்கான். அப்ப கூட என் திமிரு என்னன்னு உனக்கு புரியல? என் திமிரு புரியுதா? திமிரு புரியுதா? அடிக்கடா. எனக்கு 2 டைப் ஆளுங்களை பிடிக்காது. ஒன்று என்னை எதிர்த்து பேசுகிறவங்கள, இன்னொன்று நான் சொல்கிறத கேட்காதவங்கள. நீ என்ன பண்ண போற? நீங்க சொல்ற மாதிரி செய்யறேன் பாஸ். ஆறு மாசம் ஒளிஞ்சிருன்னு சொன்ன உன்னால முடியலல்ல? இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கும்போது ட்ரிப்ளிகேன் ஃபயாஸை யாரோ கொன்னுட்டாங்க. எஸ், ஐ எம் கமிங். நான் வந்துட்டு இருக்கேன். இந்த கொலைக்கும் உங்க அண்ணனோட தற்கொலைக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு.
பை த வே உங்கள் அண்ணன் கேஸை சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். நாம அப்புறம் பேசுவோம்.